2014ஆம் ஆண்டு கடற்றொழில் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கியதனூடாக அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று திகதியிட்டுள்ளார். பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய தேவையுள்ளதால் அதற்கான திகதியொன்றை வழங்குமாறு வழக்கு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை மீண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள திகதியிட்டுள்ளார். 2014 ஆகஸ்ட் 1ஆம் தேதி மற்றும் அந்த வருடத்தின் நவம்பர் 1ஆம் தேதிகளுக்கு இடையிலான காலப்பகுதியில் முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அப்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே மற்றும் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் நீல் ரவீந்திரன் முனசிங்க ஆகிய பிரதிவாதிகள் மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 70வது சரத்தின் கீழ் பிரதிவாதிகள் இருவருக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சத்தோச நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலரை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளிலிருந்து நீக்கி அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தியமையினால் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணைகளை அக்டோபர் 1ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபவித இன்று திகதியிட்டுள்ளார். வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றிய முகமது சாகிர் ஆகிய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் மனுதாரர் தரப்பிலான சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனையடுத்து மேலதிக சாட்சி விசாரணைகளை அக்டோபர் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிபதி திகதியிட்டுள்ளார். இந்த வழக்கில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 70வது சரத்தின் கீழ் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.